நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடம், இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாருக்கு உமது திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியானவரின் அருளால் தூண்டப்பெற்று அவர் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோப்பை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுள் சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்து கிறிஸ்துவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139 1 3 மற்றும் 13 15 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்றும் உள்ள வழியில்
உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உயிர் தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் எலும்பு உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாக பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய மனிதத்தன்மையையும் தெய்வீகத்தையும் பார்க்க முடியும். 12 அப்போஸ்தலர்கள், அவர்களோடு கூட குறைந்தது 6-7 பெண்கள், இவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து திருப்பயணம் செய்வார்கள். எருசலேமுக்கு செல்வதற்கு தங்களுடைய ஊரிலிருந்து பயணமாக அவர் செல்லுகின்றார்கள். நடைப்பயணம்தான். அப்படி போகின்றபோது யார் வீட்டுக்கு போகிறாரு, என்ன செய்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த குடும்பங்கள், அவர் பழகுகின்ற குடும்பங்கள் தெய்வீகமாக இருக்குது.
மரியா, மார்த்தா, லாசர் மூவரும் பெற்றோரை இழந்த பிள்ளைகள். ஆனால் அதே சமயத்தில் லாசர் கடின உழைப்பாளி. இரு சகோதரிகளுக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று அவர் உழைத்து நன்றாக சேகரித்து வைக்கின்றார். இவர்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது, அதே சமயத்தில் தெய்வீக பண்புகள் இருக்கின்றன, கடவுளுடைய பண்பு இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் மூத்த அண்ணன் இருக்கலாம், சகோதரிங்க 2 பேர், எவ்வளவு பாசமாக அவங்களுக்குள்ளே இருக்காங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த வீட்டிலே 20 பேர் அழைச்சின்னு போகிறார். வழக்கமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வசதி இருக்கா, நம்ம ஏற்றுக்கொள்வாங்களா, முடியுமா அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஆனால் அவர் லாசர் வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்கு போகிறாருன்னா அந்த குடும்பத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். பங்குகளில் அந்த காலத்தில் பங்கு சாமியாருங்க ஒரு சாமியார்ட்டேருந்து இன்னொரு சாமியார்ட்ட மாதத்துக்கு ஒரு தடையாவது வருவாங்க. நான் சின்ன சாமியாராக இருக்கும்போது என்னட்டையும் சாமியாருங்க வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு பையை எடுத்துன்னு வருவாங்க. என்ன இருக்கும் அந்த பையிலன்னா அரிசி இருக்கும், வெங்காயம் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும், முடிஞ்சால் ஒரு முட்டை இதாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த சாமியார்ட்ட கொடுத்துட்டு அந்த நாள் தங்கி இருந்துட்டு போவாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லலாம், நம்ம போகிற இடத்துல இருக்கோ இல்லையோ, எப்படி இருப்பாங்களோ தெரியல, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மனநிலையில் தான் ஃப்ரெஞ்சு ஃபாதர்ஸ் அந்த காலத்தை செய்தாங்க. ஆண்டவருடைய பயணத்திலே போகின்ற பொழுது யார் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். மார்த்தா, மரியா வசதியான குடும்பங்கள் தான். எந்த அளவுக்குன்னா 300 தெனாரியாவுக்கு உயர்தர தைலத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி படைத்தவர்கள். அந்த வீட்டிற்கு 20 பேரோட போகிறார். அப்போ யார் அவங்க கவனிச்சுக்கிறாங்க? மார்த்தா, அந்த குடும்ப தலைவி அவங்க தான். அவங்கள எல்லாரும் வரவேற்கிறதும் செய்கிறதும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. போதகர் வந்திருக்காரு, தேவமாதா வந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் 3 பேர் தான் சமையல் வேலை செய்யறது, ஒரே ஆள் தான். ஆனால் சேசோடு சென்ற அந்த பெண்கள் லாசர் குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் இருக்கின்ற பொழுது பணி செய்கின்றார்கள். மார்த்தாவோடு சேர்ந்து அவர்கள் எல்லோருமே பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் பெண்களுக்குரிய ஒரு தனித்தன்மை. ஆண்டவர் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. ஆண்டவருக்கு நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா? நான் அவருக்கு என்ன செய்யணுக்கிறேன்னு என்னுடைய அன்பு அவருக்கு தெரியுமா? ஆகையினால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணுறாளே, நீங்கள் என்ன பார்த்து உட்காந்துருக்குறீங்க, கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. குடும்பத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை ஈர்க்க வேண்டும். அதற்காக தான் பணியாற்றுவதை பற்றியும் அவர் சொல்லுகின்றார். அங்கே பணி செய்கின்றவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் மார்த்தாவுடைய அந்த குணம், நான் வேலை செய்கிறேன்றது கடவுளுக்கு தெரியணும், சேசுக்கு தெரியணும், அந்த எண்ணத்தோட. ஆனால் நடந்ததை நான் கேட்டால், மார்த்தா ஆண்டவர் பேசுவதை கேட்க அமர்ந்திருக்கிறார். எல்லா குடும்பங்களிலும் ஒருத்தங்க யாராவது சிஸ்டர் வந்துட்டாங்கன்னா எல்லாம் உட்காந்துக்கின்னு வாயை பார்த்துட்டு இருப்பாங்க, பேசுறத கேட்பாங்க, எல்லாத்தையும் நடக்கத்தான். அதைத்தான் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போனவுடனே அவங்களோட பேசியிருக்காரு. இந்த மரியான்றவங்க சின்ன பிள்ளை முறை உட்காந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. இருதரட்ட பரப்பட்ட மக்களை பார்க்கணும். ஒன்று, பரபரப்பாக இருந்து பணியாற்றுகின்ற ஒரு பெண், அதே சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பெண். இந்த தன்மையானது திருச்சபையில் இன்றும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. பணியாற்றுவது ஒரு பக்கம் இருக்கலாம், அதே சமயத்தில் தெய்வீக அருள் வார்த்தைகளை கேட்டு தியானிக்கின்ற நிலை இருக்கலாம். துறவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கின்றன. கடவுளை ஏற்று நடக்கின்ற துறவிகள் இருக்கின்றார்கள். பரபரப்பாக வேலை பணியாற்றுகின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். மதர் தெரேசா போன்றவர்கள் பணியாற்றுகின்றவர்கள். இன்னும் எத்தனையோ புனிதர்கள் சபையானது பணியாற்றுவது முக்கியமாக இருக்கும். ஆனால் கார்மேல் சபை போன்றவர்கள் ஜெபம் செய்வதிலே மிக முக்கியமாக இருக்கின்றார்கள். நம்முடைய
கிறிஸ்தவ திருச்சபை சமுதாயத்திலே அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். நம் எல்லோருமே 2 மனநிலையில் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். நாம் அன்றாட ஆற்றுகின்ற பணியானது அன்பின் பணியாக, இறைவனுடைய தெய்வீக பணியாக அமைய வேண்டும். குடும்பத்தில் 2ம் இருக்க வேண்டும். உழைக்கின்ற தன்மையும் இருக்க வேண்டும், ஜெபிக்கின்ற தன்மையும் இருக்க வேண்டும். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீயே திருவாய் என்றும் கனிவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்தென்றே. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்தென்றே. பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என் ஒருங்கிய உள்ளம் ஏற்றிடுவார். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் வணக்க நாளில் நாங்கள் உணம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகுந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. அவருடைய இறப்பற்று வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர்.
அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வழங்குகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடு புனிதரும் தேர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலம் பெறும். வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாள் போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாமி சொல்லொன்று போதும். உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு
நீ என்னை வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா கற்பாறை மீதென்று வீடாகினாலும் நின் பொற்பாத துணை நாளும் போதும் உலகோரின் உறவென்னை உயர்வாகினாலும் உன் கரத்தானே என்னை தாங்கிக் கொள்ளும் உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும் நீ இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கண்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளிக்க பெற்றுள்ளவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்து வழியாக முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் வணக்க நாளில் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாருக்கு நாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றகளையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும்.
புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.